3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் மாந்திரிகத்தால் பல வேலைகள் நடந்து உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் மனவருத்தமான வார்த்தைகள் தோன்றி தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்து இப்பொழுது பிரிந்து இனிமேல் உன் கூட வாழ்ந்தாலும் சரி வாழாட்டும் சரின்னு சொல்லி வைராக்கியத்தோட உன்னை திரும்பி கூட பார்க்காம இருக்கான். உண்மையா? கால் விட்டுவான். கருப்பசாமி வேறு ஏதாவது வேறு மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில். அந்த காலத்திலே சித்தர்கள் யோகியர்கள் எல்லாருமே பெண்களை பற்றி எந்த விஷயமும் சொல்லக்கூடாது, வாழை மட்டும்தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், கண்ணே மணியே என் பூவே என் பொழுதே என் பொருளே அப்படின்னு பொம்பளையை தான் புகழுமே தவிர ஒரு ஆம்பளையை என் கண்ணே என் மணியே என் பூவே என் மலரே என் பூங்கொடியே அப்படின்னு நம்ம புகழ மாட்டோம். எதுக்கு? ஏன் புகழ மாட்டோம்? பூவேன்னு சொன்னால் பூவை மாதிரி வளைஞ்சிருவா, பொன்னேன்னு சொன்னால் பல்ல ஈன்றுவா. என்ன? என் கண்ணேன்னு சொன்னால் ஆஹா, என் மணியேன்னு சொன்னால் அடே ராசா அப்படின்னு லேசாக மனதை பறி கொடுத்துருவான். அதனால் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையுடையவள் பெண்மணி அவன் உள்ளத்தால் தவறுனாலும் இல்லையோ உணர்ச்சியால் தவறிடுவா. அது உலகத்தின் படைப்பின் இயற்கை. அதனால் பொம்பளை பற்றி எதுவும் பேசாதடா, ஆம்பளை பைய தப்பு செஞ்சால் செவிட்டு 4 இழுப்பு இழுத்துரு தாங்கிக்கிடுவான்னாரு. அடிக்கக்கூடிய அளவுக்கு நீ குற்றவாளி கிடையாது. கால் வந்துட்டுவான். நல்லா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடலாம்னு முடிவுக்கு வந்தாச்சு. குடும்பம் வேணுமா உனக்கு? ஒரு 5 லட்ச ரூபா கையில் வேணுமா? எவ்வளோ வச்சுருக்க? வா பக்கத்தில் வா, 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. இந்தா குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இருப்பாயாக. வாழ்க. சென்று வா மகனே, வென்று வா. கர்பதாமிக்கு அப்படியா? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? நீதிமன்ற வழக்கு யாருக்குப்பா? என்னென்ன வழக்கு? காரணம் நீங்கள் தாமனே. கால் உண்டு. நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம், ஆத்திரப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்கள் மனது இறைவன் பக்கம் போகலை. இன்னொரு தரம் கால் ஒன்றுங்க. இல்லைடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. வெண்ணி இருந்தால் கொடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. வாப்பா வா. நீ வந்து உட்கார்ந்தோடனே வீட்டுக்குள்ளே வேலாயுதம் வருத, என்ன காரணம்? வீட்டில் வேலாயுதம் வச்சுருக்க. அதான் வெற்றிவேல் முருகனுக்கு. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க ஆனால் பயமும் இருக்குது, வேதனையும் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே முருகா சோதிக்கியா என்ன? நான் உனக்கு எந்த குறையும் வைக்கலையே. ஏன் சாமி முருகன் வந்து வாங்கிட்டு எதுவும் கேட்டாரா? டேய் எனக்கு அந்த சொத்தை எழுதி வை, தான் எனக்கு இவ்வளோ கொடு அப்படின்னு கேட்டாரா? ஆண்டவனுக்கு நம்மளாயா கொடுத்து நிறைய போகிறது? மனிதன் அத்தனை பேருமே பிச்சைக்காரன் தான். கடவுள்கிட்ட வேணும்னு கேட்காத ஒரு மனிதன் இங்கே சொல்லி பார்ப்போம். வேண்டுமென்று எவன் சொல்லுகிறானோ அவன் யாசகன். உண்மையா இல்லையா? வேண்டும்னு யார் பகவான்கிட்ட கேட்கணும் அவன் எல்லாம் பகவான் வடிவத்தில் ஆண்டவனுக்கு கீழே எல்லாரும் யாசகன்தான். வேண்டாம் என்று சென்றால் அவன் வேதஞானி, வேண்டும் என்று சொன்னால் அவன் அஞ்ஞானி. உன் வீட்டில் அடுத்தவனால் ஏற்பட்ட பிரச்சனை நீதிமன்றத்துக்கு சென்றது. அந்த கேஸ் உனக்கு நான் வெற்றிகரமாக முடிச்சு தந்தா போதும்ல, அவனுக்கு தண்டனை உண்டு மேலேருந்து உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தாப்பா 3.5 மாதம் ஆகும். வா கால் ஒன்று சொல்லலாம். நிறைய மணக்கு. உன் ஊர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பார்த்தேன், ஒரு சின்ன கிளினிக் இருந்துச்சு, அதெல்லாம் இருக்கா இப்போ? மருத்துவ கிளினிக். சொந்த ஊர் அதுதானா?
எந்த ஊர்? எந்த கால் வந்துட்டு வரலாம். சரி. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். என்னப்பா வேணும் உனக்கு? ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், ஒரு வரம் தான் இருக்குது. என்ன வேணும்? பக்கத்தில் வரலாம். கண்ண முடிக்காப்பா. உன்னுடைய ஜாதகத்தையோ உன் பிள்ளைகளுடைய அம்சத்தையோ எங்கே போய் கேட்டாலும் தெளிவான விடை இதுவரை கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். ராகு என்னும் கிரகத்தினுடைய ஆட்சித்தன்மை இருக்கின்ற காரணத்தினால் 4.25 ஆண்டுகள், கடந்த 4.25 ஆண்டுகள் வருமானத்தினால் வேதனை, கடன்களால் துயரம், நோய்பிணியால் குழப்பம், இதெல்லாம் குடும்பத்தில் நடந்திருக்கும். ஆனால் அந்த நிலைகள் மாறக்கூடிய நேரங்கள் பங்குனி 20ஆம் தேதிக்கு மேல். அதிலிருந்து கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன், பணம் அள்ளித்தாரேன், புதிய தொழிலை உருவாக்கி தாரேன், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு மூங்கிலாறு, தங்கம்மாள்புரம் என்ன மூங்கிலாறு, நம்ம ஏரியா, நம்ம சொந்த ஊர். ஏன் ஊர் அது அப்படி சொல்லப்போனால் எங்கள் மாளிகைப்பாறைக்கு போகக்கூடிய முக்கு, நம்ம தாத்தா கோயிலுக்கு போகக்கூடிய முக்கு. எடுத்தாச்சா அடையாளம்? பார்க்கலையா? அப்படியா? பங்குனி உத்தரத்துக்கு முதல் நாள் உன் கண்ணுக்கு புறப்பட்டு எடுப்பாய், செல்வங்கள் கிடைக்கும், வெற்றி அடைவாய். வெளியே சொல்லாமல் அடக்கி வாசிப்பாய். போயிட்டு வா. அது ஜெயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி கவலையே இல்லை. புதுக்கோட்டை, அதுக்கு வர வச்சுருங்க. புதுக்கோட்டை வேலோடு விளையாடும் முருகையா. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டேன். விசாலாம் வந்துருச்சு எனக்கு. எப்பா தொண்டைமான் புதுக்கோட்டை தானே? வெரி குட். நீங்கள் தொண்டைமான் புதுக்கோட்டை தானே? நாகமலை புதுக்கோட்டை இல்லையே? திருமயம் அந்த ஏரியாவில் போமே, அந்த புதுக்கோட்டை தானே? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். அந்த எல்லையில் என் தங்கை மாரி என்னும் ஒரு ஆலயமும், கம்மா கரையில் நான் கருப்பசாமியும் குடியிருப்பேன். 3 வருஷமாக பணத்தால் கஷ்டம், கடன்கள், மனவேதனை, ஒரு இடத்தால் வழக்கு வருமோங்கிற பயம், எல்லாமே உங்களை போட்டு வாட்டிட்டு தான்ல. இதையெல்லாம் சரியாக்கி உங்களை நல்லாக்கணும். உன் மகனுக்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லை. இந்த நோயை இருக்க இடம் தெரியாமல் ஆக்கி அவனை வெற்றி ஆக்கிடுறேன். வெளிநாட்டுக்கு சென்று பல லட்சங்களை திரட்டி வெற்றியோடு வருவான். இந்தாப்பா வா, ஜெயிச்சு தரேன். அந்த மண்ணை உனக்கு இதமான நிலையில் லாபத்தை தரேன்ப்பா. இந்தா சந்தோஷமா இரு. இந்தாடா நல்லா. அதே புதுக்கோட்டை தொழில் சம்பந்தமாக மனவருத்தம் அடைந்து வந்த மகன். என்னடா தொழில் பார்க்க? என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம். கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும். தம்பி இன்னொரு தரம் காலில் விழுந்துட்டு வாப்பா, காதலும் வாழ்வும் சிறந்திடும். ஏண்டா கண்ட கண்ட பக்கம் திரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும். நல்ல பாட்டு தான் அது. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பம் ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ நீ நடத்துகிற தொழில் 3 ஆண்டு இன்னும் ஒரு பொல்லாத நட்பால் ஒரு தீய நேரமும் அவமானமும் ஏற்பட்டு வேதனை அடைஞ்சிருக்க. நீ காலில் வந்துட்டு வா. சிந்தித்து பார்த்து செய்கையை மார்த்து சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. வேற என்னப்பா வேணும் உனக்கு?
இந்தா பணமாக வந்து குவியும், வாகனங்களையும் பெற்றுக்கொள், வெற்றி அடைந்து வா. கர்பதாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னப்பா பிள்ளை? ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? கால் வந்துட்டு வா. அவன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டானே, உனக்கு என்ன பயம்? ஒரு சின்ன கல்யாணம் முடிக்கணும்னு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருக்கான். புரியுதா? அவனே நடத்திக்கலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதில் நீ எல்லாம் போனனா ஓஹோ அங்கே தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. கால் வந்துட்டு வா. பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை. உன் மனைவி எங்கடா இருக்கா? வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கவலையாலும் பிள்ளையாலையும் சரியான தூக்கம் அவளுக்கு கிடையாது. மனவேதனையும் குழப்பமும் இருக்குது. பையனுக்கு உன் மனசுப்படி நல்ல ஒரு வரனை தேடி கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? அதுக்கு வருமானத்தையும் தாரேன், ஒரு பூ எடுத்து தந்திருக்கேன். ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு. சொந்தத்தில் வராது, வந்தாலும் நிலைக்காது, அசலில் வரும், ஆனந்தமான வாழ்வு பெருகும். புண்ணியமாக இருந்து வா, போய்ட்டு வா. கர்பதாமிக்கு தஞ்சாவூர் சீமையில், தஞ்சாவூர் எல்லை, தஞ்சாவூர், தஞ்சாவூர் யார் வந்திருக்காப்பா? தஞ்சாவூர் நான் கூப்பிடவே இல்லையே, ஊரை மட்டும் தானே சொல்லியிருக்கேன். தஞ்சாவூரா? 1 2 3 4 5 6. வீரனார் யாருக்கு தெய்வம்? வீரனார். கால் வந்துட்டு வா. தம்பி வா, நல்லா இருக்கியாப்பா? என்ன வேணும் உனக்கு? தொழில் வேணும். பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கே வச்சுருக்குங்க? ஏன் போகல? அடுத்து போக வேண்டாமா? ரெனிவல் பண்ணக்கூடிய டேட் வந்துருச்சா? பண்ணிட்டியா? பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 2025 7வது மாதத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகணும். இந்தியாவில் தொழில் பார்த்தவனால லாபத்தை அடைய முடியாது. இருக்கிற பணம் வேஸ்ட்டாக போகும். ஒரு இடத்தால பிரச்சனை வரும். வீட்டில் இருக்க பெண்ணடியாளுடைய உடல்நிலைகளுக்கு பாதிப்பும் குழப்பமும் இருக்கும். இப்போ அதெல்லாம் மாற்றி தந்துருந்தேன். என்ன, எங்கேயோ கடாய் வெட்ட வேண்டி இருக்குது. ஒரு ஆட்டு கடாய் வந்து நிற்கி. எங்கே வெட்டணும்? எங்களுக்கெல்லாம் வேண்டாம், நாங்கள்லாம் அந்த திசைக்கு அப்பாற்பட்டவங்க. உங்கள் சாமிகளுக்கு தான் வெட்ட வேண்டியிருக்கு. கால் வந்துட்டு வா. மனமரத்தடிய பல்ல இருப்பானே கர்ப்பசாமி. இந்தா கற்பனை பண்ணிக்கிட்டு இங்கே தொழில் ஆரம்பித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா 2.5 வருஷத்துக்கு நடக்காது. என் சொல்ல கேட்டுக்கா. வெளிநாடு சென்று வெற்றி அடைந்து லட்சமாக பணம் கொண்டு வர வைக்கேன். சந்தோஷமாக இரு. அப்படியா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளை. உனக்கு தஞ்சாவூரா? புத்தி இருக்கா உனக்கெல்லாம்? நீ வரும்போதே தஞ்சாவூர் இல்லைன்னு தெரிஞ்சு தான் உனக்கு தஞ்சாவூரான்னு நான் கேட்டேன். அச்சலை, உனக்கு எந்த ஊரியா? 1 2 3 4 5 6. தஞ்சாவூரில் கடைசி இடம் எந்த ஊர் அது? இவன் ஊர்லேருந்து அப்படி திருச்சிக்குள்ளே வந்துடலாம். பக்கத்தில் ஊரணின்னு ஒரு இடம் இருக்க. திமுக கொடியா பறக்கு கடை பக்கம் இருக்கா? கால் வந்துட்டு. மதி இருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோம் அம்மா, விதி என்ன கதி என்ன, வீண் பிறவி அழிப்பதோ. என்னப்பா வேணும்? உடன் வந்த தமக்கைக்கும் வசை தேடி தந்த பாவி. கால் வந்துட்டு வா. உனதன்பு அறிவுரையும் உதறிவிட்ட பாவி அன்றோ பாவி அன்றோ. அந்த காலத்தில் சொல்லுவாங்க,
சுற்றி சுற்றி வந்தவா சும்மா இருக்கா, சும்மா இருந்தவா சூலாக இருக்காம்பா. என்னது? ஊரெல்லாம் சுற்றி வந்தவா சும்மா இருக்கா, சும்மா இருந்தவா சூலாக இருக்கா அப்படின்னு ஒரு சொல்லோட சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். அறிவு மனசு ரெண்டும் தன் பாதைக்கு போகுமே தவிர பெரியவங்க சொல்லுக்கு உட்பட்டு நடக்காது. இது நேரமா அல்லது மதியின் கோளாறா இல்லை வேற யாராவது திசை திருப்பி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ளே இருக்கும். இந்த மனநிலைகள் மாறும். தெளிவு பண்ணி தரேன். படிக்க வச்சு நல்ல முறையில் கல்யாணத்தை நடத்தி வைப்போம். வேறு என்ன செய்யணும்? ஒரு வருஷம் கழித்து வீட்டை கட்டிக்கா, அதில் என் பேரை வச்சு வாசனையும் விட்டுக்கா, கருப்பசாமி அப்படின்னு பேர் வச்சுக்கா, சந்தோஷமா இரு, இந்த பணம் நல்லா இரு. அப்படியா? தஞ்சாவூர் எல்லை நீதிமன்றம் வழக்கு யாருக்கு? என்னடா கேஸு? புரியல. போட்டிருக்கியா? கால் வந்துட்டு வா. தம்பி, சாமிகிட்ட உன் மனசை கொடுக்கல, சும்மா தான் குனிஞ்சு வளைஞ்சிருக்க. பைல்ஸ் மூலம், புரியுதா? மூலம்னா என்னது? மூலம். அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய விதி இருக்குது. புரியுதா? நீதிமன்றத்தில் பணம் சம்பந்தமான மனக்குறைகள் இருக்குது. அது உன் பக்கம் சார்பாக நடக்கும். சில பேர்களுக்கு பயந்து போய் தான் நீதிமன்றத்தை தொட்டிருக்கோம் நம்ம. உண்மையா? அதில் உயிர் சேதம் வரக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. என்ன போன் நல்லா சதங்க காணா, நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. இந்த மாதம் உனக்கு ஒரு தை மாதம் 30 ஒரு தொழில் அமையும், வருமானம் வரும், நல்லாயிருக்கும். போய்ட்டு இப்போ வேண்டாண்டா, நீ ஆசைப்பட்டாலும் திரும்பி உடனே 1.5 மாதத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். நான் தான் வாயே திறக்கலையே, அதான் நான் உன்னையே கேட்க சொன்னேன். பொறுமையாயிரு, தை 30 கழியட்டும், போய்ட்டு வா, சந்தோஷமா இரு, போ. கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னென்ன வாழ்க்கை? மாலை கொண்டு வந்தவங்கள வேகமாக வராதிங்க, நில்லுங்க. உன் புருஷன் அங்கே இருக்காரு, சென்னையில் இருக்கார். இங்கே வந்தாரா? வருவாரா? தெரியலை. கால் வந்துட்டு வா. வருவாரோ வர்ற மாட்டார் ஐயா மோட்டார் வண்டியிலே. நெஞ்சு வலிக்குப்பா எனக்கு, வாங்க. உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன். நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வம் அந்த எல்லைக்குள்ளே இருக்குது. புற்று சம்பந்தமான கோயில் பக்கத்தில் வாங்க. மாரியம்மையுடைய தெய்வமும் இருக்குது. உன் வீட்டுக்காரனுடைய மனத்தை கொஞ்சம் பார்க்கட்டுமா? கண்ணாடியை கலத்தி மடியில் வச்சுக்கா, கண்ணை முடிக்கா, சிவனேன்னு இருப்பாப்போம், என்னையே நினச்சிக்கா. அக்கா தொடாத பிள்ளையா தள்ளி. அசைச்சிடலாமா? ஓகே. கால் வந்துட்டு வா. நீங்களாம் உட்காருங்க. தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய, புரியுதா? உங்கள் ராசாவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்கள் நிறைய. ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி அவன் ஒரு முடிவு எடுக்க முடியலை. போகவா வேண்டாமா, கூப்பிடுவோமா வேண்டாமா அப்படின்னு உள்ளத்துக்குள்ளேயே ஒரு முடிவெடுத்து ஒரு தெளிவுக்கு வர முடியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கான். அந்த தெளிவு அவனுக்கு கிடைக்கிறது என் சக்தியால் தான் கிடைக்கும். ஆனால் நீ அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தால் உனக்கு ஆபத்தெல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் எங்கே உனக்கு ஒரு தங்கச்சி வந்துடுவாளுன்னு எனக்கு ஒரு சின்ன பயம்தான், வேற ஒன்றும் கிடையாது. புரியலையோ உனக்கு? புரியுதா? புரியலையா? புரியாமல் இருக்கிறது வரை நல்லது தான்.
ஆனால் புரிஞ்ச அன்னைக்கு என்னைய வருத்தப்படுவேன். அதுதான் நல்லது கிடையாது. உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் உன் வீட்டுக்கு வந்துட்டானா என்ன செய்வேன்? இப்போ புரியுதா புரியலையா? இப்போ ரொம்ப நல்ல புரியுமே. கால் வந்துட்டு வா, நீங்கள்லாம் உட்காருங்க. கொத்துங்கிளி இங்கு இருக்கு, என்ன கோவை போலமா அங்கு இருக்கு, தத்தி வரும் வேளையே. குற்றமில்லாத ஒரு குணமணி, நேர்மையாக நடக்கணும், சின்சியராக இருக்கணும்னு நினப்பா. எருமை மாட்டுக்கு அது புரியலை. அதனால் அவசியம் இல்லாமல் கடுகடுன்னு இருக்கான்னு சொல்லி அவன் மேலே குற்றச்சாட்டு. நகநட்டுகளை கேட்டு மனக்குழப்பம், வேதனைகள். உண்மையா? இதெல்லாம் நடந்துச்சு. திடீர்னு கரண்ட் அடித்த மாதிரி கிருன்னு உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம் கொடுக்கா இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி அந்த நடுக்கம்தான் மூளையினுடைய அதிர்வா அல்லது மனதின் அதிர்வான்னு பார்த்தேன். மூளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசுக்கு தான் பிரச்சனை. மனசுக்கு தான் பிரச்சனை. அந்த நரம்புகள் முதுகெலும்பு பக்கத்தில் கொஞ்சம் நரம்பிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அதனால் பிரெயின் சம்பந்தமான பாதிப்புகள் கிடையாது. ஆமாம், அமைதிப்படுத்திடுவோம், வாழ வச்சுருவோம். தைரியமாக இருங்க. கால் வந்துட்டுவான். மகிழ்ச்சி வந்ததுக்கு பலனடைந்தாய், ஏன் வேதனைப்பட வேண்டும்? வாமா குட்டி, ஒடியா உட்காரு. இயலாமைக்கு உதவ வேண்டும். காலுக்கு உதவாத செருப்பை களத்தி எறின்னு ஒரு தத்துவத்தை வச்சுருக்கான். நீ உதவியாக இருக்க மாட்ட, உன்னை வச்சு உறவாடி வாழ முடியாதுன்னு அவன் முடிவு எடுத்தான்னா அந்த முடிவை யாராலும் திருப்ப முடியாது. அப்படி ஒரு முடிவை அவனை எடுக்காமலும் வைக்கணும், இவளை சரியாக்கி வாழவும் வைக்கணும். இந்த ரெண்டையும் நான் செஞ்சு தரேன். கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு மூணு முறை என்னைய பார்க்க வரணும். ஜெயிச்சு தரேன். இந்தா நல்லா இருக்கும். ஆமாம், இவ்வளோ லேட்டாக ஆக்கக்கூடாது. நல்லா இருக்கேன். போயிட்டாங்க. மாலையெல்லாம் பிறகு தான் போட முடியாது. கடன்களால் மன வருத்தம் வேதனை அடைந்தது யார்ப்பா? வாடா தம்பி வா. யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டு வாங்க. கண்ணிமை போலே என்னை வளர்த்தார், கடமையை நான் மறவேனா. காரிருள் குழந்த இருக்கா? என்ன கடன் உங்களுக்கு? என்ன தொழில் பார்க்குறீங்க? கண்ண முடு. இந்த காலை கொண்டா. சரியா இருக்க? ஒன்றும் இல்லையே. கால் வந்துட்டுவாங்க. ஸ்கேன் போட்டு பார்ப்போம். இது எத்தனை ரூபாடா? 2 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு தரேன் இந்த வருஷத்தில். அதை வச்சு நீ வாழ்க்கையில் உயர்ந்துருவேன், உன் கடன் தேர்ந்துடும். தொழிலுக்கு 2 பேரை உன் கையில் வச்சுருக்கே, ஒன்னே மாதிரி படித்தவனை. ஒரு பேரை தூர விட்டுருவோம், வேண்டாம். அவன் உனக்கு வந்து வெடி வச்சுக்கிட்டு இருக்கான், புரியுதா? அது யாருன்னு நீ தெரிய வேண்டிய விஷயம். நானே அவனை வெளியே தூக்கிடுவேன், நீ தைரியமாக இருக்கலாம். என்ன, உங்கள் 2 பேருடைய உடம்புலையும் குழந்தை பாய்க்கிறதுக்குரிய சக்தி இருக்குது. கர்ப்பப்பை சொந்தமாக இவளுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் தோன்றும் இருக்கா? அப்படி பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. யாரும் சொல்லாங்கன்னு நீ பயந்துடாத. வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் தோன்றும். ஆனால் பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் இப்போ? மாரியம்மாள்னு பேர். கால் வந்துட்டு கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு இந்தா பாரு, கையில் என்ன வந்திருக்கேன், இன்னொன்று என்ன வந்திருக்கேன், சேர்த்து பாரு. பூ வந்து பொம்பளை பிள்ளை,
கனி வந்து பிள்ளைக்கனி. இந்தா உனக்கு தொழிலுக்கு பணம் தந்திருக்கேன், இவளுக்கு வீட்டுக்கு பணம் தந்திருக்கேன். நல்லா இருக்கும். இந்த ஐஸ்வர்யமாரு, புண்ணியமாயிரு. இப்போ கிடைக்காது, வீணாக முயற்சி பண்ணாது. திருச்சி மாநகர், திருச்சி ஆடாத மனமும் உண்டோ. சொத்து சொந்தமாக மன வருத்தம் அடைந்தது காலன்னு சொல்லலாம். உடைய வாழ்க்கையை ஏன் இஷ்டத்துக்கு நிறைவேற்றி விரைவில் ஒரு மர்மவனை கொடுங்க ஐயா. இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க. அப்போ